அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுஜாதா. நான் குமரி மாவட்டம் இறச்சகுளம் பகுதியை சேர்ந்தவள். எனக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் வடிவேலு என்பவருடன் திருமணம் நடந்தது. நான் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை காதலித்து வந்தேன். ஆனால் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவரை விட்டு பிரிந்து நான் வடிவேலுவை திருமணம் செய்து கொண்டேன். திருமணத்திற்கு பிறகு நானும் வடிவேலுவும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். திருமணமான 1 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் எதேர்ச்சியாக என்னுடைய முன்னாள் காதலனிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் ஏன் இவன் இப்போது எனக்கு ஃபோன் செய்கிறான் என எடுத்து அவனிடம் நான் பேசினேன். அப்போது அவன், நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்துவிடு, உன்னை பிரிந்த பிறகுதான் உன்னுடைய அருமையே எனக்கு தெரிகிறது, நீ இல்லாமல் என்னால் வாழ்க்கையே இல்லை என கதறி அழுதான். தான் செய்த தவறுக்கும் என்னிடம் மன்னிப்பும் கேட்டான். நானும் அவனை உயிருக்குயிராக காதலித்ததால் அவனை நான் மன்னித்தும் விட்டேன். அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டான் என நான் அவனுக்கு மன்னிப்பும் கொடுத்து விட்டேன். அதன் பிறகும் எனக்கு அவன் அடிக்கடி என்னுடன் ஃபோனில் பேசி வந்தான். அப்போது அவன், நான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறேன் எனவும், நீ உன் கணவனை விட்டு பிரிந்து வா எனவும் என்னை அழைத்தான். நானும் யோசனை செய்தேன். என்னுடைய முன்னாள் காதலை நான் உயிருக்குயிராக காதலித்ததால் அவனையே நான் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் எனவும் முடிவு செய்தேன். இதனால் நான் என் கணவனை விட்டு பிரிவது தான் சரி எனவும் முடிவெடுத்தேன். ஆனால் என்னுடைய கணவனை விட்டு பிரிந்தால் அவரிடம் விவாகரத்து வாங்கி தான் நான் பிரிய வேண்டும். அப்படி விவாகரத்து வாங்க வேண்டும் என்றால் அதற்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். அதனால் என்ன செய்வது என நானும் என்னுடைய முன்னாள் காதலனும் ஃபோனில் பேசி வந்தோம். அப்போது தான் என்னுடைய காதலன் சொன்னான், உன் கணவனை விட்டு நீ பிரிந்து விவாகரத்து பெற்று வருவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதனால் பேசாமல் சைலண்டாக உன் கணவனையே தீர்த்து கட்டி விடலாம் என கூறினான். இது எனக்கு முதலில் பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியது. ஆனால் அதன் பிறகு யோசித்த நான், என் காதலன் சொல்வது தான் சரி, நாம் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு சென்றால் பல மாதங்களோ பல வருடங்களோ ஆகலாம். அதனால் ஒரேடியாக என்னுடைய கணவனின் கதையை முடித்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நாம் என்னுடைய காதலனை திருமணம் செய்து கொள்ளலாம் என நான் முடிவு செய்தேன். அதற்காக நானும் என்னுடைய காதலனும் அடிக்கடி தினமும் என்னுடைய கணவனை எப்படி கொள்ளலாம் எனவும் யோசனை செய்து வந்தோம். அப்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதாவது, என்னுடைய கணவனுக்கு திருமணமான 1 மாதத்திற்கு பிறகு அவருக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும். அப்படி அவருக்கு வயிற்று வலி வரும்போதெல்லாம் அவர் மருத்துவரிடம் செல்ல மாட்டார். அருகில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு சென்றுதான் டானிக்கோ மருந்தோ ஏதோ வாங்கி வந்து குடிப்பார். அதன் பிறகு அவருக்கு வயிற்று வலி சரியாகிவிடும். அப்படியும் அவருக்கு வயிற்று வலி சரியாகவில்லை என்றால் மட்டும்தான் மருத்துவரிடம் செல்வார். இதனை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடிவு செய்தோம். என்னுடைய காதலன் ஒரு யோசனை சொன்னான். நாம் உன் கணவனை ஒரேடியாக கொல்ல வேண்டாம். அப்படி கொலை செய்தால் நிறைய பேருக்கு சந்தேகம் வரக்கூடும். அதனால் உன் கணவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளலாம். அவர் குடிக்கக்கூடிய அந்த டானிக்கில் அவருக்கே தெரியாமல் ஸ்லோ பாய்சனை கலந்து வைத்துவிடு. அவரும் வயிற்று வலிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பார். அப்படியே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்து விடுவார். அதன் பிறகு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என என் காதலன் ஒரு யோசனை சொன்னான். எனக்கும் அதுதான் சரியென்று பட்டது. அதனால் என் காவலன் எனக்கு வாங்கி கொடுத்த அந்த ஸ்லோ பாய்சனை என் கணவனுக்கே தெரியாமல் அவர் வயிற்று வலிக்காக குடிக்கக்கூடிய அந்த டானிக்கில் கொஞ்சம் கலந்து வைத்தும் இருந்தேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சாப்பிடக்கூடிய மற்ற மருந்துகளிலெல்லாம் கலந்து கொடுத்து விடலாம் என கொஞ்சம் தனியாக எடுத்தும் வைத்தும் இருந்தேன். அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தின்படி நான் அந்த டானிக்கில் அந்த மருந்தையும் கலந்து வைத்து கொடுத்ததால் அதை தெரியாத என் கணவனும் குடித்தார். அதன் பிறகு அவருக்கு அடிக்கடி உடல்நிலை குறைவும் ஏற்பட்டது. அவரும் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டே இருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி கொண்டே வந்தது. ஆரம்பத்தில் என்னுடைய காதல் விவகாரம், நான் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை காதலித்தேன். அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவரை பிரிந்துதான் உங்களை திருமணம் செய்திருக்கிறேன் என நான் என் கணவனிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கும் அவருக்கும் இப்போது எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் நான் என் கணவனிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர் வீட்டில் இருக்கும் சமயத்தில் கூட நான் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கொண்டு இருப்பதும் ஃபோனில் சேட் செய்து கொண்டிருப்பதையும் பார்த்த என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. இவள் யாருடன் ஃபோன் பேசுகிறாள், யாருடன் சேட் செய்து கொண்டிருக்கிறாள் என என் மீது அவருக்கு லேசாக சந்தேகம் வந்தது. ஒருவேளை அவள் தன்னுடைய முன்னாள் காதலுடன் பேசுகிறாரோ என அவருடைய மனமும் உறுத்தியுள்ளது. இதனால் நான் குளிக்கும் போன சமயத்தில் என்னுடைய செல்போனை எடுத்து என் கணவன் பார்த்திருக்கிறார். அதை பார்த்த என் கணவனுக்கு பேரதிர்ச்சி தான் காத்திருந்தது. அதில் நானும் என்னுடைய காதலனும் பேசியிருந்த அந்த சேட்டை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். அந்த மெசேஜை எல்லாம் படித்த என் கணவன் அதிர்ந்து போய்விட்டார். காரணம், என்னுடைய கணவனான வடிவேலுவை போட்டு தள்ள நானும் என்னுடைய காதலனும் நிறைய பிளான் போட்டிருந்தது அதில் பதிவாகி இருந்தது.
அதிலும் குறிப்பாக என்னுடைய கணவன் உடல்நலம் சரியில்லாததால் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு வரும் நிலையில் அந்த மருந்துக்கு பதிலாக நாம் ஸ்லோ பாய்சனை கலந்து வைத்து விடுவோம், இறப்புக்கு காரணம் அந்த டாக்டர் தருந்த மருந்து தான் என சொல்லிவிடலாம் என நானும் என்னுடைய காதலனும் பேசி ஒரு ஐடியா போட்டு வைத்திருந்தோமோ அதையும் என் கணவன் பார்த்து விட்டார். இதை பார்த்து நிலைகுலைந்து போன என் கணவன், அட பாவிகளா, இதனால் தான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதா, எனக்கே தெரியாமல் அந்த டானிக்கில் ஸ்லோ பாய்சனை கலந்து வைத்து என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்களா என அதிர்ந்து போன என் கணவன் உடனடியாக என்னுடைய செல்போனை உள்ள அந்த சேட்டை எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு நேரடியாக இரணியல் போலீஸ் ஸ்டேஷனுக்கே சென்று என்னுடைய மனைவியும் அவருடைய முன்னாள் காதலனும் சேர்ந்து என்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள், ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்னை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள், அவர்கள் பேசிய வாட்ஸ்அப் உரையாடல்கள் இதுதான் என அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளை எல்லாம் போலீஸிடம் ஒப்படைத்தார். ஆனால் போலீசாரோ அது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போலீசார் நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்தினார்கள். தன்னுடைய மனைவியே தன்னை கொலை செய்ய இப்படி ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டாலே, அதுவும் திருமணமான 3 மாதத்திலேவா என மனம் மாறாத என்னுடைய கணவன் இது குறித்து அனைவருக்கும் தெரியப்படுத்தினால்தான் போலீசார் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என எண்ணி அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு வீடியோவை பேசி அதனை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விட்டார். அந்த வீடியோவில் என் கணவன் பேசியது என்னவென்றால், எனக்கும் இறச்சக்குளம் பகுதியை சேர்ந்த பெண்ணுக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தான் கல்யாணம் நடந்தது. திருமணத்திற்கு பின்பு நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் அவள் நடித்து கொண்டு இருக்கிறாள் என்பது எனக்கு பிறகுதானே தெரிய வந்தது. என் மனைவி கல்யாணத்துக்கு முன்பே வேறு ஒருவரை காதலித்து இருந்தாள். அவள் செல்போனை ஆனால் அவருடன் எனக்கு எந்த விதமான பழக்கமும் இல்லை. அவருடன் நான் தொடர்பை துண்டித்து விட்டேன் என கூறியிருந்தார். ஆனால் அவருடைய செல்போனை எதேச்சியாக ஒரு நாள் நான் பார்த்தபோது தான் இப்போதும் அவர் தன்னுடைய காதலுடன் தொடர்பில் இருப்பது எனக்கு தெரிய வந்தது. இந்த தொடர்பை வலுப்படுத்த எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்னை கொல்லவும் பார்க்கிறார்கள். அதற்கான சாட்சிகளும் என்னிடம் இருக்கிறது எனவும் அதை பார்த்ததால் தான் நான் இப்போதே உயிருடன் இருக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்னை எப்போதோ கொன்றுவிட்டு ஒன்று நான் தற்கொலை செய்து விட்டதாக சொல்லியிருப்பார்கள், இல்லாவிட்டால் அந்த மருந்துடைய வீரியத்தில் என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் இறந்தே போயிருப்பேன். ஆனால் இது எதுவுமே நடக்காதது போல் என் மனைவி தற்போது இருக்கிறாள் எனவும் இது குறித்து நான் போலீசிலும் புகாரளித்திருக்கிறேன். ஆனால் போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஏனென்று எனக்கு தெரியவில்லை எனவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அந்த வீடியோவில் அவர் பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, அந்த பெண் தன்னுடைய காதலுடன் பேசிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் அவர் அதில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் காதலன் சொல்கிறான், ஏதும் வந்தா மருந்து மேலே பழிய போட்டுடலாம். அதுக்கு இவருடைய மனைவியான சுஜாதா சொல்கிறார், இப்போ வேற எல்லா இடத்துலையுமே காதலன் காதலியை கொலை பண்ணுறான், காதலி காதலனை கொலை செய்கிறா, இதையும் அதே மாதிரி நினச்சி விசாரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவருடைய காதலன் சொல்கிறான், ஆமாம் அதை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறான். உடனே சுஜாதா சொல்கிறா, தலை சுற்றிட்டு ஒரு மாதிரியாக இருந்தான், ஆனால் மயங்கலை அப்படின்னு சொல்லி தான் கணவனுடைய நிலைமையை சொல்கிறான். அதுக்கு காதலன் சொல்கிறான், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு, கான்சியஸ் இல்லாமல் ஆகும், ரொம்ப ஓவராக பண்ணான்னா எல்லாத்தையும் கலந்தே கொடுத்துடு, மொத்தமாக செத்து போகட்டும், வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படியே போகிறது அந்த உரையாடல். இதையெல்லாம் பார்த்து தான் அதிர்ந்து போய் இருக்கிறார் வடிவேலு. எத்தனையோ இடங்களில் கள்ளக்காதலுக்கு இடையாக இருக்கும் கணவனை மனைவிமார்களே பிளான் பண்ணி போட்டு தழுவுகிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் வடிவேலுடைய விஷயத்தில் அவர் முன்கூட்டியே அந்த விஷயத்தை தெரிந்து சுதாரித்து கொண்டார். இதில் கொடுமை என்னவென்றால், வடிவேலுக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்ததால் தான் அவர் தக்கலையில் உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்பிலிருந்து மருந்து வாங்கி வந்திருக்கிறார். அதனை தினமும் குடிக்க தருவதே சுஜாதா தானாம். அப்படி தினமும் மருந்து தரும்போது கூட அதில் ஸ்லோ பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தந்திருக்கிறார். இது வடிவேலுக்கே தெரியவில்லை. தன் மனைவி தன் மீது உள்ள பாசத்தாலும் அன்பினாலும் தான் தனக்கு தினமும் சரியான நேரத்தில் மருந்து தருகிறாள் என அவருடைய கணவனான வடிவேலு நினைத்திருந்தார். ஆனால் அவளோ தன் கணவனுக்கு தெரியாத வகையில் அதில் கொஞ்சம் ஸ்லோ பாய்சனை கலந்து தான் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் தெரிந்த பிறகு வடிவேலுவே அதிர்ந்து போய்விட்டார். இந்த நிலையில்தான் அனைத்து உண்மைகளையும் தெரிந்துவிட்ட கணவன் வீடியோவை வெளியிட்டுவிட்டு மருத்துவமனைக்கு சென்று தீவிரமான சிகிச்சை எடுத்து வருகிறார். இந்த வீடியோவை பற்றிய, இந்த சுஜாதா பெண் செய்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.